ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கதமான துலாக்கரு மகாத்மியம் 30வது அத்தியாயம் காவேரி சமுத்திர சங்கமத்தின் மகிமை. இங்கனம் தால்பிய மகாரிஷியானவர் தர்மவர்மா என்னும் அரசனை நோக்கி, ராஜன், நான் இதுவரையில் எடுத்து சொல்லிய காவேரியின் மகிமையையும் அக்காவேரியில் ஸ்நானம் செய்வதால் ஏற்படும் புண்ணிய பலன்களையும் யாக யஜ்ஞ தான தர்மங்கள் செய்வதால் ஏற்படும் நற்கதிகளையும் ஐப்பசி மாதமான துலா மாதத்தில் துலா சங்கரவண காலத்தில் அன்னதானம் செய்வதால் ஏற்படும் ஸ்ரீ மோட்சார்த்தத்தையும் எடுத்து கூறினார். பின்னும் சொல்லுகின்றார், அரசனே, எவனொருவன் இக்காவேரியின் விவாக கட்டத்தை விசேஷமாய் வெள்ளிக்கிழமை அன்று கேட்கின்றானோ அவன் பற்பல புத்திரர்களும் பௌத்திரர்களுடன் சுகமாய் வாழ்வான். தவிர குருடர், செவிடர், முடவர், ஊமைகள், மலடிகள், பாபிகள் இது போன்றவர்களும் துலா மாதத்தில் இக்காவேரியின் கல்யாண வைபவத்தை கேட்பதால் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அகழ்ந்து மகா புண்ணியசாலிகளாய் மாறுவார்கள். ஆகையால் நீரும் துலா காவேரி ஸ்நானம் செய்ய கடவீர் என்று தால்ப முனிவர் கூறினார். இதனை கேட்ட தர்மவர்மா என்ற அரசனும் காவேரி மகத்துவத்தை ஆனந்த பரவசனாய் கேட்டும் அம்முனிவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை செய்து அவரை பலவாறு கொண்டாடினான். தால்பியரும் தனக்கு அரசன் செய்த உபச்சாரங்களை கண்டுகளித்து மகா சந்தோஷமடைந்து, அரசனே, நீர் நல்ல புண்ணியவான் ஆகையால் இப்புண்ணிய சரிதம் கேட்கும்படி உமக்கு புத்தி உண்டாயிற்று. நல்லது, நான் சென்று வருகிறேன், எனக்கு விடையளியும் என்று கேட்க அரசனானவர் அவரை பிரிய மனமில்லாது மீண்டும் அவரிடத்தில் அர்த்தோதய மகோதய புண்ணிய காலத்தில் துலா காவிரி ஸ்நானம் செய்வதால் ஏற்படும் பலனையும் அந்த அர்த்தோதய மகோதயங்களின் விசேஷங்களையும் ராமசேது, தனுஷ்கோடி இவைகளின் மகத்துவத்தையும் கேட்டிருந்து பின்னர் அம்முனிவரை பிரிய மனமில்லாது மிகவும் மனக்கவலையுடன் அவருக்கு செல்ல விடையளித்தார். பிறகு தால்பிய முனிவர் விடை பெற்று தமது சிஷ்யர்களுடன் தன் தபோவனம் அடைந்தார். கேட்டீர்களோ சௌனகாதி முனீஸ்வரர்களே, இப்பொழுது யான் உங்களுக்கு காவேரியின் மகிமையை சிறிது மாத்திரம் சுருக்கமாய் எமக்கு தெரிந்த மட்டில் எடுத்து கூறினேன். அதை விரிவாய் சொல்ல வேணும் என்றால் எனக்கு தரமாகாது என்று சூதமாமுனிவர் கூறினார். சௌனகாதி ரிஷிகளும் மிக சந்தோஷமடைந்தும் அம்முனிவரை அடிபணிந்து கந்த புஷ்ப அக்ஷதைகளால் அர்ச்சித்து வெகுவாய் கொண்டாடினார்கள். ஆக்னேய புராணத்தில் துலாக்காறு மகத்துவத்தில் 30வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரிவோம் தஸ்ஸத். வந்தே நவகணசியாமம் பீதகௌசேயவாசசம் சனானந்தம் சுதாந்தரம் சுத்தம் ஸ்ரீகிருஷ்ணம் பிரகிருதே பரம் மங்களம் கோச்சலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் பித்ருபக்தாய சதரம் ராத்ருபி சகசீரயா நந்திதா கிலலோகாய ராமபத்ராய மங்களம். ஹரி ஓம் தஸ்ஸத்.